2-3 வருஷமாக கூட்டு குருபானு தான் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். 2-3 தடவை நாம் இல்லாதனால சரியாக கவனிக்கலை. கடைசியாக 2-3 தடவை இருந்து பார்க்கும் பொழுது எனக்கு ஒப்பலை. அது எப்படி கொடுக்குறோமோ அப்படிங்கிற அது இதே தெரியாமல் கொடுக்குறாங்க. கடைசியாக 2 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அந்த முறையாக பங்கு போடுறதுக்கு முன்னாடியே ஒருத்தன் வாழை எடுத்துகிட்டு போகிறான், ஒருத்தன் வந்து ஈரல் எடுத்துகிட்டு போகிறான், ஒருத்தன் வந்து சோறுவட்டி கலவாண்டு போகிறான். எனக்கே பிடிக்கல. நான் வாங்கவே இல்லை கடைசியில். நான் அந்த குர்பானியவே அந்த அளவுக்கு மோசமாக இருந்துச்சு. அதனால நியத்து வச்சேன் போன வருஷம் இன்ஷா அல்லாஹ் நம்ம ஊருக்கு போகணும், போய் நம்மளே அறுத்து கிடாய் வாங்கி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நியத்து வச்சேன். அல்ஹம்துலில்லாஹ் அந்த அளவுக்கு ஆண்டவன் நிறைவேற்றி கொடுத்துருக்குறான். குர்பானியை ஏற்றுக்கொள்வானாக, ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ் குர்பானி என்னோடய கையாலே அறுத்து துவா செஞ்சு நானே அறுத்து உரித்து பங்கு போட்டு 3 குரா பிரித்து சமமாக எல்லா பேருக்கும் கொடுத்தாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுக்கு நன்றி. இப்போவும் சொல்கிறேன், குர்பானியில் வந்து கொஞ்சம் இக்லாஸ் கடைப்பிடிங்க. நிறைய பேர் தெரியாமல் பண்ணுறாங்க. குர்பானி கொடுக்கறது பெருமைக்காண்டி இல்லை, மறுமைக்காண்டி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.